காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வேறு, நேற்றே வீடியோ போடல. ஸோ இன்றைக்காவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிக் பாஸ் 10க்கு வந்து எங்களை கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. கப்புள் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணி விடுவோம். தலைவருக்கு பிக் பாஸ்னாவே பிடிக்காது. நான் பிக் பாஸ் பார்த்தாவே திட்டுவான், இதெல்லாம் இதுக்கு பார்க்குறேன்னு. இன்றைக்கி வந்து அவனை டென்ஷன் ஆக்கி மண்டே உடைக்க வைக்கலாம். ஓகே, கூப்பிட்றலாமா? நரேனு இங்கே வா, வாடா. வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஓகே, ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? கரெக்டாக உட்காருங்க. இது வரேன். என்ன சர்ப்ரைஸ்? உனக்கும் அவங்களுக்கும் சேர்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் உனக்கும் மக்களுக்கும். சரி, என்ன சர்ப்ரைஸ்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? தெரியலையே. ஐ எம் ப்ரெக்னென்ட். நானே ஒரு குழந்தை அப்படின்றியா? பிக் பாஸ் 10க்கு நம்ம போகிறோம். ஜாலியாக. ஆமாங்க, நாங்கள் வந்து பிக் பாஸ் 10க்கு வந்து போகிறோம். பிக் பாஸ் 10 நம்ம. ஆமாம், கால் வந்துச்சுடா இன்னைக்கு காலையில். இன்னைக்கு அக்கூஸ்ல வேணான்னு சொல்லி முடிச்சது, அவ்வளோதான். என்னத்துக்கு வேணான்னு சொல்லணும்? எதுக்கு போகணும்? முதல்ல கால் வந்துச்சா? போய் போய் தானே சொல்கிறேன். என்ன நம்பரு? புது நம்பர் வந்துக்கா? வந்துருக்கு. போய் பாரு. அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பிராங்க் பண்ணனா இன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க. பாரு, ட்ரூ கலர்ல பாரு என்னன்னு வருதுன்னு. என்ன வருது? பிக் பாஸ்னு வருதுல. வந்தா அதெல்லாம் இல்லை நரேனு. ஆக்சுவலாக இப்படி கால் பண்ணாங்க, சரியா? கால் பண்ணோடனே ஒரு கணீர் வாய்ஸ், அந்த பிக் பாஸ்ல பேசுவார்ல, அந்த பிக் பாஸ் தான். அவரான்னு தெரியல, ஆனால் அவர் வாய்ஸ் மாதிரி தான் கணீர்னு இருந்துச்சு. கால் பண்ணிட்டு ஹலோ, நாங்கள் வந்து பிக் பாஸ் ஆடிஷன் டீம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரியா, கேளு. சரி சொல்லு. நோண்டாமரு சொல்லு. பிக் பாஸ் ஆடிஷன் டீம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்துட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட கப்பல் கண்டென்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு போல, இன்ஸ்டாலெல்லாம் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு பார்த்தேன் அப்படின்னாங்க. ஆமாம் சார், எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு சான்ஸ், நீங்கள் வந்து ப்ரெசன்ஸான்ற மாதிரி வந்து கப்பல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால ஆடிஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. ஐயோ எனக்கு டபுள் ஓகே சார். இங்கேருந்து அடுத்த சீசனில் இரு சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு நாரேன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், சார் எனக்கு உட்காந்து ஃபோனில் 100 எபிசோட் பார்க்குறதுக்கு நேராகவே அங்கே இருந்து 100 நாள் இருந்து நான் அந்த எபிசோடெலாம் கண்ணால் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது எனக்கு அவ்வளோ குசி. ஒன்று சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபைட் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய இன்சல்ட் எல்லாம் இருக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும், பரவாயில்லையாங்க உங்களுக்கு. நாங்கள் ஐயோ அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, நாங்கள் சும்மாவே சண்டையெல்லாம் போட்டு நிறையா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ஓகேன்ட்டேன். அதனால் வந்து இந்த Feb 14 முடிஞ்சு Feb 15 அன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்துருங்க, ஆடிஷனுக்கு வந்துருங்க. மோஸ்ட்டாக நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஏன்னா பர்சனலாக அவரே நம்மளோட ஃபேனா. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இது கொஞ்சம் ஓவராக தெரியுது, என்னால் இது நம்புற மாதிரியே தெரியல. பைத்திய மாதிரி பேசாத, நான் போகிறேன். உனக்கு வந்து வர யாரும் போக வேணாம். நீ பிடிக்காது தெரியுமில்ல. பிக் பாஸ் பிடிக்காது, ஓகே தெரியுமா இல்லையா? தெரியும். அப்புறம் என்ன திருப்பி லூஸ் மாதிரி பண்ணாத. லூஸ் மாதிரி பண்றேன். இங்க பாரு, நீ நம்பாட்டி போ, சரியா? இங்க பாரு, ஆனா சத்தியமா ஓகேவா? சத்தியமா வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்து போக தான் போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அரோரா மாதிரி வந்து அமைதியாவே ஒரு 50 நாள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஒரு பாட்டுலயே ட்ரெண்ட் ஆயிடுவேன். சரியா? டான்ஸ் கொஞ்சம் வராது தான், இருந்தாலும் வந்து நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஆடிடலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவ்வளோ. இங்கே பாரு, ஒரு வீடியோக்கு கீழே கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா, இன்பா அக்கா பயிலுகடா. ஓகேவா? இப்போ விஜய் வந்து டிவிகே கட்சி என்னத்துக்கு ஆரம்பிச்சாரு? அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு, ஓட்டு போடுவாங்க நம்பி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி எனக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் கிடையாது, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அத்தனை பேர் இன்பா அக்கா பயிலுகடான்னு சொல்றானுங்க. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா ஓட்டு போடுறாங்க. கப்பலாவும் நம்மளை விரும்பி பார்க்குறாங்க, அவங்க எல்லா ஓட்டும் நம்மளை போடுவாங்க. வேணா ஒரு போல் போடுவோம், இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் போடுவோம். நான் வந்து பிக் பாஸ் 10க்கு போனால் எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்கன்ட்டு. இருக்கிற 6000 பேரும் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் ஒரு 20000 பேர் கிட்ட இருக்கிறாங்கல்ல. லூஸ் மாதிரி பேசாத என்பா, நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். இல்லனா பார்வதி மாதிரி போனதுல இருந்து ஃபைட் 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 ஃபைட். உங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்பு?
அவமானமாயிருச்சு. போவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி அங்க போனா இப்ப கப்பல் என்ட்ரி இல்லன்னா பரவாயில்ல நிறைய, நான் சிங்கிள் என்ட்ரி கொடுக்க போறேன். அப்படிலாம் விட மாட்டாங்க. போனா 2 பேரும் ஒண்ணாதான் போடணும், இல்லைன்னா போக கூடாது. யார் சொன்னா? சொன்னாங்கல்ல, அவர் சொல்லிட்டாரு, இதுவும் சொன்னாரு. அவருக்கு சொன்னேன் எனக்கு ஓகே தாங்க. இப்ப ஏன் சொல்லாதுங்களா? நான் சொல்றது கேப்பியா இல்லையா? நான் இன்னைக்கு போய் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இன்னைக்கு சொல்றீங்க? இன்னைக்கெல்லாம் சொல்லல. அவர்கிட்ட சார் அதெல்லாம் ஓகே சார், ஆனா நரேன் வந்து நான் பிக் பாஸ் பார்த்தாவே திட்டுவான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. 2 பேர்ல வந்து அதிகமா ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். எனக்கே தெரியாது, 2 பேருக்கும் தான் நினைச்சேன். அவர் சொல்றாரு அப்படி உங்களுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க மட்டும் வந்தாலும் ஓகே. ஏன்னா அந்த டாக் ஆஃப் த டவுன் மாதிரி டாக் ஆஃப் த பிக் பாஸ் நீங்களா தான் இருப்பீங்க. பார்வதி மாதிரி ஒரு யூனிக்கா நீங்க வந்து இருப்பீங்க, அர்ச்சனா மாதிரி யூனிக்கா இருப்பீங்க, போன சீசன் அர்ச்சனா மாதிரி அப்படின்னு சொன்னாரு. நானும் போனதுலேருந்து சண்டை தனித்துவமாக நின்று நீ ஃபீல் பண்ணாத. அங்கே அழகான பசங்க, ஜிம் பசங்க, யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, மாடல் கூப்பிடுவாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. நானும் அவங்ககிட்ட எல்லாம் க்ளோஸாக பழக மாட்டேன், லவ் கண்டென்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. வினோத் மாதிரி கானா வினோத் இருந்தார்ல, அவர் போயிட்டு பாக்யா பாக்யா பாக்யான்ட்டு இருந்தார் அவங்க கொண்டாட்டின்ட்டு. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல அந்த மாதிரி நிறைய தான் எனக்கு கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பண்ணாதீங்க பாஜி, அதெல்லாம் போனதே வினோத் தான். ஆனா பாக்யா ஃபேமஸ் ஆனாங்க. அந்த மாதிரி நான் மட்டும் போனாலும் உன்னை அங்க ஃபேமஸ் ஆக்கிட்டு வருவேன். போயிட்டு வருவோம், வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த ஃபாலோவர்ஸை பாரு, கோடிக்கணக்கா ஏறி இருக்கும். அத்தனை ஃபேன்ஸ். இப்ப கஷ்டமா ஒரு நாளைக்கு வந்து 10, 15, 20 ஏறுறது, திடீர்னு வந்து குண்டை தூக்கி போட்ட மாதிரி வந்தோடனே பார்த்தா ஏறி இருக்கும். 1 மில்லியனை தாண்டி போயிருக்கும் ஃபாலோவர்ஸ். நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, வந்துட்டு 1 கோடி பரிசு வேறையும், அது தெரியுமா? 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. இது இல்லாம டெய்லி சேலரி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து உனக்கு வந்து 10,000, எனக்கு 50,000 ஒரு நாள் சேலரி. அதுல நான் எப்படி 100 நாள் இருந்துருவேன். அதுவே எவ்வளவு வருதுன்னு பாரு. அதுல ஜெயிச்சிருவேன், என்ன தனித்துவமா நின்று ஜெயிச்சிருவேன். அதுல வந்து எத்தனை? 1 crore, 1 crore பிளஸ் சேலரி. அது மட்டும் இல்லாம வெளியே வந்தா கலாட்டா சேனலு, பிஹைண்ட் வுட்ஸ், எல்லாத்துலயும் இன்டர்வியூ. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி 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 நமக்கு டயர்டே ஆயிரும். காசு கொட்டிட்டே பணமலையில் நிறைய. தயாரா? காசு பணம் கொட்டு மணி மணி சொல்லு இல்லையா? நீ என்ன சொன்னாலும் அதுதான். உனக்கு ஏன் நிறைய பிடிக்கல? பிடிக்கல நீ, எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. திருப்பி ஏன் பிடிக்கல பாரு, உனக்கு பிடிக்காதுன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ நரேனு. அப்ப எதுக்கு எல்லாரும் போறாங்க? அதுல 2 விஷயத்துக்காக போவாங்க. ஒண்ணு ஃபேமஸ்க்காக, காசுக்காக. நமக்கு 2மே தேவை இருக்கு. ஓகே, பணம் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா? ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இல்லை, ஆனா ஃபாலோவர்ஸ் வரணும்னு ஆசை இருக்குல்ல, சம்பாதிக்கணும்ல. மாதிரி பேசாதுன்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கேன மாதிரி பேசாது. நீ கேன மாதிரி பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பிலிக்ஸ், போயிடாமா. நான் தான் டென்ஷன் ஆவேன். இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ வரேனா வா, கப்பல் என்ட்ரி கொடுப்போம். அங்க போயிட்டு நானும் நீ போறப்ப நீ என்ன எப்படியும் வந்து அங்க ஒண்ணும் பேசாம அமைதியாவே இருப்ப. ஒரு 20 நாள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ வந்து நானும் வந்து சாண்ட்ரா மாதிரி போகாதுன்னு அழுவேன். அதுல ட்ரெண்ட் ஆயிடுவேன். எல்லாமே வேணாம்பா, எதுக்குன்னு பார்த்தா எதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அங்க போய் பொசசிவா எது பசங்க? எனக்கு அந்த பிக் பாஸே பிடிக்காது. பிக் பாஸ் எவ்வளவு மோட்டிவேஷனா பேசுவாரு, அவரை பிடிக்காதா? Today, if I'm offered a choice between being right and being kind, I will always choose being kind. அவரை பிடிக்காது. அது நீ பார்த்ததே இல்லை. நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கையன்னு சத்தமா இருக்கும். அதுலயே உனக்கு டென்ஷன் ஆகுது. அதை பார்த்தேன்னா அதுல உள்ள இருக்க எத்தனை இது நல்லா இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும். எதுக்கு அங்க பாத்துட்டு இருக்க? எதுக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கு? ஆஃப் பண்ணி சண்டை தானே போட்டுருக்கோம், முடிச்சுட்டு. பரவாயில்ல, அவங்களும் பார்க்கட்டும் நீ எப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. நான் வந்து வளரணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ போட்டு அப்படியே நீ அமுக்கிடணும்னு நினைக்கிறேன். வேற இப்படி வளரணும்னா வளரவே தேவை. தமிழால நம்மள கூப்பிடல இன்னும். நீயா அதெல்லாம் எதுக்கு கூப்பிடணும்னு கேக்குறேன். நீயா நானால கூப்பிடல. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் அவனைய கூப்பிட்டு பேசல? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏன் தெரியாது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்மள அந்த மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு அந்த மாதிரி கண்டென்ட்ல. அதெல்லாம் திருப்பி அவங்க கண்டென்ட் இல்லாம அதே கண்டென்ட் வச்சிட்டு இருக்காங்க. அதே கண்டென்ட்ல வைக்க மாட்டாங்க, கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிக் பாஸ்ன்றது எவ்வளவு பெரிய தங்க முட்டைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு பிக் பாஸ் பிடிக்காது. பிக் பாஸ் பிடிக்காதுன்னா அப்ப எதுக்கு போவ சொல்லு?
வேணாம் எதுக்கு சர்வைவர் ஷோக்கு அதுவும் ஒரு வாட்டி வச்சாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அங்க போய் அப்படியே எல்லாம் காடு மலையில புரண்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துருவேன். நீ வேற என்ன ஷோக்கு போற? சீரியலுக்கு போறியா? போறேன். நான் சீரியலுக்கு மட்டும் போவேன். இப்ப கப்பலா கூப்பிடுறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அங்க போய் வந்து உலகத்துக்கு வந்து நீ வந்து கப்பல்னு தெரியக்கூடாதா? பிக் பாஸ் பிடிக்காது, அவ்வளவுதான். என்ன ரீசன்? பிடிக்காதுன்னா பிடிக்காது, உனக்கு பிடிக்காதுன்னா நான் போயிட்டு வரேன். எனக்கு பிடிக்காது. நான் வந்து அங்க போனாலும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி. அங்க இங்க தெரியற மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பாரு. அங்க போய் கேமரால உன்கிட்ட அங்க இருந்து ஒவ்வொரு கேமராலையும் வந்து நிறைய நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு நான் பேசுவேன். போன் 100 நாளைக்கு இருக்காதுதான், ஓகேவா? அது நீ நிம்மதியா இருக்கலாம், யோசிச்சு பாரு. 100 நாள் வந்து என் டார்ச்சர் இருக்காது. நீங்க இருந்து ஜாலியா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நீ என்ன பண்ற, எவன் கூட போற, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு அங்க இருப்பேன். 100 days பீஸ்ஃபுல் லைஃப் உனக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் குசியா இருக்கேன்ல, இப்ப அதுவுமே ஒரு வீடு மாதிரி தான், பிக் பாஸ் வீடு. இப்படி பிக் பாஸ் 10 எழுதி இருக்கும். சும்மா ஏதாவது சொல்லாதேன்பா, வேணாம்னா வேணாம். இப்படி பிக் பாஸ் 10 எழுதி இருக்கும். அங்க போய் இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா, வா இந்த வீடே சூப்பரா இருக்கு அப்படின்லாம் அப்படியே உள்ள நுழையிற அந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? போன சீசனுக்கே போயிருக்க வேண்டியது. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கூட எல்லாம் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் எனக்கு ஆசை. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவர் அங்கிள் தானே, அவர் கூட சேர்ந்தா என்ன? அவர் தான் யூத்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஆனா அவர் அங்கிள் தான், அப்பா பொண்ணு மாதிரி பழகிட்டு போனாங்க. இந்நேரம் அவர் கூட ஃப்ரெண்டா இருந்தா அவர் கூட வந்து இப்படியே வீடியோ போட்டுருப்போம். இப்படியே வீடியோ போட்டு நானும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன். மேடம் நீங்க சொல்லுங்க. நடிப்பு அரக்கன் இப்படிலாம் பண்ணுவாருன்னு யாரு? மேடம் நடிப்பு அரக்கன். நடிப்பு கிறுக்கன். பேசாதன்பா. ஒண்ணு நீ வா. வேணாம், 2 பேரும் போக வேணாம், அவ்வளவுதான். நான் வரேன்னு சொல்லிட்டேனே. சரி போ, நான் வரல, நீ போயிட்டு என்னமோ பண்ணிப்போ. நான் போயிட்டு வரட்டா? என்னமோ பண்ணிப்போ, எனக்கு பிடிக்கல. உனக்கு காசு வேணுமா வேணாமா? எனக்கு வேணாம் காசு. எனக்கு வேணுமே. போயிட்டு வா. காசுக்கு என்ன பண்றது? போயிட்டு வா. நீ ஏன் சொல்லு? காசு வச்சு நல்லா இருந்து பண்ணீங்க, சரியா? நீ எங்க போற? நான் எங்கயாவது போறேன் போ. இப்படி பிக் பாஸ் போயிட்டு வா. எதுக்காவது சப்போர்ட் பண்றியாடா நீ? எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அங்க போய் இன்பா கன்ஃபெஷன் ரூம், ஃபுல் நேம் சொல்லக்கூடாது, இன்பாவிலையும் கூப்பிட்டாலும் நல்லா இருக்காது. இன்பா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே உள்ள போய் அந்த பிக் பாஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த வீடே இப்படி மாளிகை மாதிரி இருக்கும். என்ன அதுதான் சொல்லிட்டேன், போயிட்டு வா. நான் சண்டை போட மாட்டேன். என்ன எல்லாருக்குமே என்னை பிடிச்சிரும். என்னோட உண்மை ஆக்சுவலா நான் அதுதான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சண்டைக்காரி, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, சரியா? அதெல்லாம் கண்டென்ட்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா என்னோட ரியல் கேரக்டர் வந்து அங்க போனா எக்ஸ்போஸ் ஆகும். பரவாயில்ல, இந்த அக்கா இவ்வளோ சாஃப்டா, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, இவ்வளோ காமெடி பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னைய பிடிச்சிரும். புரியுதா? வீடியோல நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கண்டென்ட்டா. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நீ நான் வேணான்னு சொல்ல, நீ போற, போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. நீ சொல்லிட்டு போ. மக்கள் கிட்ட வந்து நாங்க இந்த வாட்டி பிக் பாஸ்க்கு போறோம் அந்த மாதிரி வந்து ஒரு ஓட் கேட்டு ஒரு வீடியோ. இந்த வாட்டி வந்து பின்பா வந்து பிக் பாஸ்க்கு போறா, அதுக்கப்புறம் என்னை வீடியோல பார்க்க முடியாது. பை. இங்க வா, அரைஞ்சிருவேன். இரு மக்களே, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் 15th வந்து ஆடிஷன் போவோம். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, மோஸ்ட்டாக கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் ஆடிஷன் போல, போ. வேணா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான்லாம் ஒன்றும் பிக் பாஸ் வரல, போ. சரி, நான் போயிட்டு வரேன். மக்களே, வந்து 15th அன்னைக்கு வந்து ஆடிஷன் போகிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க, சரியா? போயிட்டு பேக்கிங்க நீ மறைச்சிட்டு இருக்க. அப்படித்தான் மறைப்பேன், உனக்கு என்ன? அங்கிட்டு போய் மறைப்போம். நான் வந்து போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இங்க வா. அது இல்ல, இங்க வா. ஏன் போட் பண்ணுங்க, ஓகேவா? கடைசியா சொல்றேன், நீயும் போக கூடாது. நான் போவேண்டா. சரி, டிவோர்ஸ் கொடுத்துட்டு போ. டிவோர்ஸ்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் இன்ஸ்டால யூடியூப்ல வீடியோ போடுற, ஏன் பிக் பாஸ் மட்டும் விட மாட்டீங்க? வேணாம்.
எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அதுக்கு டிவோர்ஸ்மியா? நான் ஏதாவது சண்டேல டிவோர்ஸ்னு சொன்னாவே அப்படி பேசாதான் நடிப்பேன். இப்ப வாழ்க்கையிலே வாட்டி டிவோர்ஸ்னு சொல்ற அளவுக்கு இந்த பிக் பாஸ் உன்னைய வந்து துன்பப்படுத்தி இருக்கு. ஒரு ரீசன் சொல்லு, எதனால பிக் பாஸ் உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. ஒரு அது ரீசன். மிகப்பெரிய ரீசன் தான். என்ன ரீசன்? பிடிக்கலன்றது மிகப்பெரிய ரீசன் தான். சரி, ஓகே விடு. ஓகே மக்களே, நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு பிக் பாஸ். சரி இங்க வா, இங்க வா. இங்க வா, நான் போல. இங்க வா. கூப்பிட்டாதானே போறதுக்கு. கூப்பிடவே இல்லை. அதுதான் பொய்யா சொல்ற வர என்ன யாரும் பிக் பாஸ்க்கு கூப்பிட போறா? அதான் பொய்யா சொல்ற வர நீயும் ஒரு மனசாட்சி வேணாமா? ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த சுபிக்ஷா அந்த பொண்ணு போச்சுல அந்த மாதிரி கடல் இதுல இருந்து போனதா இருக்கட்டும், இல்லைன்னா கானா வினோத் அப்படியே அடியில இருந்து அவர் வளர்ந்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லை. என்னையாவே பிக் பாஸ் கூப்பிட போறான்? சொல்லுங்க மக்களே. அதுதான் நீ பொய்யா சொல்லி அப்ப பாரு ஏமாத்தி. பொய் கிடையாது, பிராங்க். அதுதான் பொய். கேமரா பாரு. நான் மட்டும் கேமரா இருக்காது எனக்கு தெரியாதா? அதுதான், அதனாலதான் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உன்னையா நம்ப சொன்னா? நீயே ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டேல, இந்த மாதிரி பிக் பாஸ்லாம் உன்னைய கூப்பிட்டா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேல, அதனால அதையே இன்னைக்கு வந்து வச்சு பிராங்கா பண்ணலாம் அப்படின்ட்டு தான். நல்லாச்சா? கொஞ்சம் காய்ச்சல் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பகிரங்கமா பண்ணியிருப்பேன். முடியல. நல்லா இல்ல. ஆனா இப்போதைக்கு கூப்பிடல. மேபி ட்ரெண்ட் ஆயிட்டு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போவேன். பண்றாங்க ஃபர்ஸ்ட். என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு கூப்பிட்டா கண்டிப்பா போவேன். போய் பாருங்க. சரி, ஓகே காய்ஸ், இந்த பிராங்க் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, பாய். பாய் சொல்லிடுவா. பாய்.